திமுக அண்ணா திமுக இவங்க ரெண்டு பேருக்கும் மாற்றா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நீடு தேவை இருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வேணாம், இவங்க ரெண்டு பேரும் ஒழியணும்னு நினைக்கிறவங்க ஒரு சைசபிள் செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க 20% இருக்கலாம், 25-30% கூட இருக்கலாம். ஆனால் இருக்காங்க. வேணாம், ஒரே குட்டையில் ஒரே மட்டையில் எனக்கு ரெண்டு பேரும் வேணாம். திமுகவும் வேணாம், அண்ணா திமுக வேணாம். ரெண்டு பேரும் ஒன்று தான், வித்தியாசமே கிடையாது ரெண்டு பேருக்குள்ளேயும். 5 வருஷம் இவன் கொள்ளடிப்பான், 5 வருஷம் அவன் கொள்ளடிப்பான். சில சமயம் 10 வருஷம் கொள்ளடிப்பான் அவன். அப்புறம் இவன் வந்து அந்த 10 வருஷத்தை 5 வருஷத்தில் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இவன் கொள்ளடிப்பான். ரெண்டு பேரும் எனக்கு வேணாம். ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அந்த மக்கள் வந்து ஒரு 20%லேருந்து 30% வரைக்கும் கூட இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 20 கூட வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அந்த தேவை வருது. என்ன இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறதுல குடியா முழுகிடுன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. தப்பு பண்ணால் அடுத்த வரை மாற்றிட்டு போகிறோம். விஜய்க்கு அது தெரியாது, இது தெரியாது, அவரையும் அந்த பிரச்சனையை பற்றி பேசல. எல்லா பிரச்சனைக்கும் விஜய் கிட்ட ஒரு தீர்வு. காசா பிரச்சனைக்கு விஜய் என்ன சொல்ல போறாரு, காஷ்மீர் பிரச்சனைக்கு விஜயோட தீர்வு என்ன, உக்ரைன் வாரம் நிறுத்துறதை பற்றி விஜய் என்ன கனவு கண்டுகிட்டு இருக்காரு, அமெரிக்காவோட வரி விதிப்பை பற்றி விஜயோட கருத்து என்ன, ரூபாய் மதிப்பு நாளுக்கு நாள் சரிந்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி தூக்கி நிறுத்த போகிறார், இப்படிலாம் கேட்கக்கூடிய அறிவுஜீவிகள் உண்டு. உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் விஜய் கிட்ட போய் கருத்து கேட்கக்கூடிய அறிவாளிகள் இருக்கிறார். அவளெல்லாம் ரொம்பலாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஒருத்தர் வராரு புதுசா. தமிழ்நாட்டை எவ்வளோ பேர் ஆண்டாங்க. கட்சிகள், பிரதான கட்சிகள் 2 கட்சிகள் மாறி 60 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு சில நேரங்களில் வர பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கிட்ட நெருங்க வந்து தோத்து போயிருக்காங்க. இன்னொருத்தர் வராரு, வந்துட்டு தான் போட்டுமே. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கறதால என்ன குடியா மொழிகிடுன்ற எண்ணமும் வந்து ஒரு 20% மக்கள்கிட்ட